ஞாயிறு விடுமுறையையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குரு தண்டபாணி. வணக்கம் குரு தண்டபாணி. எவ்வளவு நேர காத்திருப்புக்கு பின் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பௌர்ணமி தினங்கள் மட்டுமல்லாது வார விடுமுறை மற்றும் பௌர்ணமி நாட்கள் மற்றும் தற்போது கோடை விடுமுறை என்பதால் அதிக அளவு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் குவிந்து சாமி தரிசனம் செய்யவும் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்ளவும் குவிந்துள்ளார்கள். குறிப்பாக நேற்று மாலை முதலே திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவும் கிரிவலம் செல்லவும் வந்து பல்லாயிரக்கணக்கான வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில பக்தர்கள் குவிந்தனர். இன்று காலை முதல் அண்ணாமலையார் திருக்கோவில் அம்மியம்மன் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் வழியாக பக்தர்கள் தரிசனத்துக்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். இருப்பினும் இன்று காலையில் அம்மியம்மன் கோபுரத்தின் முன்பாக திரண்ட மக்கள் வந்து தள்ளுமுள்ளில் ஈடுபட்டு கோயிலுக்குள்ளே செல்ல ஒருவர் முந்தி செல்ல தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதால் வந்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பக்தர்களை வந்து கட்டுப்படுத்த பணிகள் வந்து மேற்கொண்டார்கள். தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில், அதாவது கோயிலின் வெளிப்புறம் உள்ள பகுதியில் இருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து 4 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.